குடிபோதையில் இருக்கியா? செல்போனே இப்படி வைக்காதீங்க, டக்குன்னு நான் பாக்கெட்ல இருந்து எடுத்துருவேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் கடத்துறாங்க. NCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. குடிபோதையில் இருக்கியா? ட்ரெயின்ல போற பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு போலாமா? போடு ஒரு 140 போடு. 8 திசைகளையும் இணைக்கிற இடம் இருக்கு. எல்லா மாநிலத்திலிருந்து வர்றாங்க. டாக் ஸ்குவாடுகள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து இப்போ போதைப் பொருள்லாம் கடத்தி கொண்டு வர்றாங்க. ஹவாலா பணம், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், அதில் பார்த்தீங்கன்னா வந்து போதைப் பொருள் கடத்துறாங்க. மனநல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அதுக்குன்னு பெண் காவலர் இருக்காங்க, TWC மூலமா இருக்காங்க. இந்த பட்டாக்கத்தை இழுத்துட்டு வர்றது சார் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது. அது எப்போயும் நடந்த நிகழ்வுகளா இல்லை அடிக்கடி இது மாதிரி நடக்குதா? இல்லை மாதிரி இது மாதிரி ஏன் பயப்படாமல் பண்ணுறாங்க? எப்போவே நடந்த நிகழ்வு தான் மறுபடியும் டிவியில் ஓடி கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கத்தி எங்கே மறைச்சி எப்படி அந்த செக்அப்லாம் மீறி எப்படி வராங்க? ஆனால் ரயில் நிலையத்துக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்னா அது மாதிரி கொலை குற்றவாளிகளாக இருக்கட்டும், மாதிரி கடத்துறவங்க அப்படிங்கிறத தாண்டி என்னென்னலாம் பண்ணுவாங்க? ரயில கவுத்து போடுவேன், பாம்பு வச்சிருக்கிறேன், வட மாநிலத்துக்கெல்லாம் கவுத்து போடுவேன் அப்படின்னு ஒரு குழாய் மிரட்டல் வந்து சார்ஜரில் போட்டு செல் எடுக்கிறது, பைய எடுத்துக்கிறது, கஞ்சாவெல்லாம் வச்சு தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க பிளாட்பாரத்தில். செல்போனை வச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க, இல்ல கட்ட பேக்ல நகையை வச்சுட்டு தூங்கிடுறாங்க. உடனே ஏஞ்சி பார்க்கும்போது செல்போனை காணும், நகையை காணும். சில பேருங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ரயில் நிலையத்தில் வந்து நிறைய சம்பவங்கள் பாக்குறீங்க, நிறைய விழிப்புணர்வுலாம் கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத நினைவுகள் அப்படிங்கிறத பகிர்ந்தீங்களா? டெய்லி 6:05 6:10 ட்ரெயினுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். ஏன்னா நம்ம ஏரியா சூலூர்பேட்டை ஏரியானால ஸ்லம் பீப்பிள்ஸ் அதிகமா செல்போன் சார்ஜிங் பண்றாங்க. ஏன்னா ஸ்லம் பீப்பிள்ஸ் வந்து ஃபுட்டோர பிரிட்ஜ்ல நின்று அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்து உங்களுடைய டியூட்டி என்னவா மேம் இருக்கும்? இப்போ இது நகையெல்லாம் பார்த்துக்குமா? ஏமா பாரு, செல்போன் எல்லாம் கொஞ்சம் பார்த்து உள்ள பத்திரம் வச்சுங்க, செல்போன் பிடிச்சிங்க. உள்ள பாரு, செல்போன் எல்லாம் பத்திரம் பார்த்துங்க, பையெல்லாம் பத்திரம் பார்த்துக்கோ. செல்போனே இப்படி வைக்காதீங்க, டக்குன்னு நான் பாக்கெட்ல இருந்து எடுத்துருவேன். தூக்கம் வர்றது இயற்கையா இதை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தி வராங்க. அது மாதிரி இருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். ரொம்ப செதஞ்சு ஒரு பாடியெல்லாம் வந்து துண்டு துண்டாக கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்கு? ரொம்ப சேலஞ்சான விஷயம். நிறைய கேசஸில் வந்து பாடி தொட்டுள்ளா போனால் கூட டெய்லர் மார்க்கு, ஐடி கார்டு, செப்பலை வச்சு கூட கண்டுபிடிச்சாங்க. பாடியை அவங்கள சீக்கிரம் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது ரயில்வே போர்டே வந்து இதுக்கு பணம் கொடுக்குறாங்க. நாங்களும் பெர்மிட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். ரெண்டு இழப்பாக இருக்கக்கூடாது. வாங்கண்ணா கல்கத்தா டிக்கெட்டுக்கு எங்கே போகணும்? ட்ரெயின் எத்தனை மணிக்கு? ஹோம் சேர்ந்து சொத்தவாள் ஒத்துரு, நீங்கள் பிடிச்சின்னு போட்டுரு, நோ ப்ராப்ளம். சேஃப்டியாக வந்து ஹோமில் ஒரு 2 days யார் என்னென்று முழு விவரம் தெரிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இப்போதைக்கு இவருக்கு சேஃப்டியாக ஒரு ஹோமில் கொண்டு சேர்த்துருக்கு. சரி, அந்த பேட்டரி கேர் எடுத்துக்கோங்க. டாக்டர் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அது மெட்டிக்க சென்னையில் வந்து மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இடங்களில் மிக முக்கியமானது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது. நிறைய பேர் இதை வந்து நம்ம பார்த்துருப்போம், திரைப்படங்கள்ல அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஒரு சென்னையோட ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். லட்சக்கணக்கான பயணிகள், உள்ளூர் பயணிகள், வெளிமாநிலத்தை சேர்ந்த பயணிகள் அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு பரபரப்பாக காணப்படுற இடம். இந்த இடத்துல வந்து நம்ம GRP போலீஸோட ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைவாக போய் தெரிஞ்சுக்க போகிறோம். DSP சார் இருக்காங்க, கர்ணன் சார், அவங்க கூட தான் போகிறோம். சார் வணக்கம். எப்பயுமே இது ரொம்ப ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு பிளேஸுங்க சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ பயணிகள் இது மாதிரி வர்றதும் போகிறதுமா இருப்பாங்க சென்ட்ரலில் பொறுத்தளவுக்கு சார்? இருந்தாலும் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் பயணிகள் வந்து தினந்தோறும் வந்துட்டு போகிறாங்க. நம்ம பாரதத்தினுடைய எல்லா மூலைகளிலும் எல்லாம் தினந்தோறும் வந்து நேரத்தால் ஒரு 55 ட்ரெயின் பக்கமாக வெளியூர்லேருந்து எல்லா 8 திசைகளையும் இணைக்கிற இந்த இடம் இருக்குது. எல்லா மாநிலத்திலிருந்து வர்றாங்க. எல்லா மாநில, எல்லா வயதினர்கள், எல்லா மதத்தினர் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய பாலனமாக இந்த சென்ட்ரல் அந்த இந்தியா பரபரப்பாகவே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து பார்க்கலாம். எல்லா மொழி பேசுகிறவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இங்கே பார்க்கலாம். எல்லா மதத்தினரும், எல்லா மொழியினர்களும், எல்லா பாலினர்கள் எல்லாமே இந்த சென்ட்ரலில் வந்து வர்ற ஒரு ஏதுவான இடம். எல்லாத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய இடமா ஒரு நாளைக்கு பலம் பெருமை வாய்ந்த ஒரு இடம். ஆங்கிலேயர் காலத்துக்கு வந்து இது ஒரு இடம்.
சென்னை மாநகரம் வந்து அரபிக்கடல் இது மாதிரி எல்லா இதுவும் வணிகத்தலமாகவும் இருக்குது. பெரிய பெரிய வணிகத்தலமும் இருக்குது. பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக இருக்கிறதுனால தினந்தோறும் வந்துருக்காங்க. இது மட்டும் நம்ம இந்த சென்ட்ரல் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கேரளா மாநிலத்தில் இணைக்குது, கன்னியாகுமரி இணைக்குது, ஆந்திரம், மகாராஷ்டிரம், மைசூர் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடமா இப்போ வர்றது அதிகமா இருக்குமா இல்ல இது மாதிரி பயணிகள் போறது அதிகமா இருக்குங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. நம்மளுக்கு இப்போ இருந்தாலும் வந்து நைட் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர ட்ரெயின்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி காலையில் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30லேருந்து 6-7 மணி வரைக்கும் வர ட்ரெயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவுட் கோயிங்கும் இருக்கு. இந்த டைம்ல நிறையா இருக்கு. ஆனா சார் மற்ற ரயில்வே ஸ்டேஷனோட சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தோம்னா எப்போதுமே மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 24 மணி நேரமும் ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும்ல, அது என்ன காரணம்? இப்போ காரணம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து கேரளாவிலேருந்து வருவாங்க, அவங்க இங்கே தங்க வேண்டி சொல்லி மறுபடியும் இவங்க வந்து நார்த்து போவாங்க, இங்கிருந்து வந்து சவுத்து போவாங்க. அதனால வந்து இங்கே ஒரு இணைக்கும் பாலமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு தங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதுக்கு எல்லா வசதிகளுக்கு பாதுகாப்பு நிறையா தரும். ஆர்பிபி ஜிஆர்பியோட அந்த பாதுகாப்பு தரும். ஃபுல்லாமே அது இணைப்பு பாலமாக இருக்கிறதுனால அதிகமான ஜனங்கள் இந்த இடத்துல. இவ்வளோ பெரிய ரயில் நிலையம் 2 லட்சம் பேர் வந்துட்டு போறாங்கல்ல, ஜிஆர்பி போலீஸோட பணி அப்படிங்கிறது இங்கே எங்கே தொடங்குது? எங்கே இருந்து நீங்கள் வந்து மானிட்டரிங் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கே இருந்து உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகும் சார்? ஃபுல்லாமே இந்த ரயில் ஃபுல்லாமே வந்து ஜிஆர்பியாக இருக்கும். ஆர்பிஎஃப்பும் இருக்குது, வந்து பாதுகாப்பு படையில் இருக்குது. முதல் விஐபி கேட் நீங்கள் பார்க்குறது வந்து 3வது கேட் விஐபி கேட்டு. அது அதே மாதிரி பார்சல் இது மாதிரி வந்து வாகனம் ஏதாவது கூட வந்து அவங்க கொண்டு வர பொருளையும் கொண்டு வரனா 6வது கேட் வழியாக வருவாங்க. அதையும் அவுட் பண்ண 1வது கேட்டு. இது எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் பாதுகாப்பு வரும். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாலும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் 1.5 கிலோமீட்டர். ஆமாம், 15 பிளாட்ஃபார்ம் ஏறத்தானே இருக்குது. அது எல்லாத்தையும் கவர் பண்ணி போகிறோம். என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ அவங்களை தரவை செக்அப் பண்ணி அனுப்புகிறோம். அவங்க ஏதாவது இது கொண்டு போகிறாங்களா, ஏதாவது லீக்கில் கொண்டு போகிறாங்களா, அது மாதிரி செக்அப் பண்ணி அனுப்புகிறோம். அதே மாதிரி வர்றவங்களையும் அதே மாதிரி தரவாக செக்அப் பண்ணுறோம். உங்க பேக்கோட உள்ள வராங்கல்ல, இவங்க அடுத்து இப்போ எங்கே செக்கிங் பாயிண்ட் உங்களுக்கெல்லாம்? இப்போ ட்ரெயினில் ஏறது மாதிரி எங்காச்சும் செக்கிங் இருக்குமா? நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கு. இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி ரொம்ப பணி அதிகமாக இருக்கிற நேரமா? இந்த 6 to 7 அப்படிங்கிறது இந்த நேரம் எப்படி சார் இப்போ ஜிஆர்பி போலீஸ்க்கு? 6 to 7 வந்து எம்எம்சி லோக்கல் ட்ரெயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியூர் ட்ரெயின் கம்மி தான் இந்த இடத்துல. ஆனால் உங்களுக்கு ஒரு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இங்கே வெளியூர் ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் பணிகள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய இந்த டாக் ஸ்பாட் எல்லாம் பார்க்க முடியுது, எல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நாங்கள் கூட இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். இல்லை, மெயினாக வந்து டாக் ஸ்குவாட்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து இப்போ போதைப் பொருள்லாம் கடத்தி கொண்டு வராங்க. அதனால தரவாக பேக்கில் கொண்டு வரோம். அதே மாதிரி வந்து ஹவாலா பணம் கிடக்கிறது, ஏதாவது இல்லீகல் இது கொண்டு வர்றது, அது மாதிரி தரவா செக்அப் பண்ணி டாக் ஸ்குவாடு ரெகுலராக இருக்கும். டாக் ஸ்குவாடு இல்லை, முக்கியமாக பினாங்கினி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அதில் பார்த்தீங்கன்னா வந்து போதைப் பொருள் கடத்துறாங்க, ஆந்திராவிலிருந்து வர்றாங்க. அதனால அது வர்ற இது இருக்காங்க. 2வது இங்கே வச்சுட்டு தெரியாத மாதிரி தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் நாங்கள் செக்அப் பண்ணோம். அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் இப்போ வந்து உள்ளுக்குள்ள ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்துல வந்து சோதனை பண்றீங்க இல்லையா? கண்டிப்பா. உள்ள ஏதாவது வந்து ஹவாலா இருக்கலாம், போதைப் பொருட்கள், கஞ்சா அது மாதிரி இருக்கிறது தரவா இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா அபாண்டன்டான வெஹிக்கிள் இருக்கும். அது ஏதாவது வெடி மருந்துகளோ வேற ஏதாவது திங்ஸோ அதையும் நம்ம தரவா. என்ன பொருட்கள் வந்து ரயில் நிலையத்திற்குள்ள வந்து எடுத்துட்டு வரதுக்கு தடை? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரக்கூடாது அப்படின்னா சில பேருக்குலாம் வந்து இப்போ ஃப்ளைட்ல போகும்போது அந்த நைஃபா இருக்கட்டும், லைட்டரா இருக்கட்டும், அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரயில் நிலையத்துக்குள்ள இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா என்னென்ன சார்? போதை தர வாஸ்துகள், குட்கா, கஞ்சா, பீடி, சிகரெட்டு அது மாதிரி பொருட்கள் வந்து செக்அப் பண்ணுவோம். அது கொண்டு வரக்கூடாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பணம் அளவு ஏதாவது வச்சுருக்காங்கன்னா பணம் அது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா போதை வசூல் வெவ்வேறு வடிவில் இருக்குது. அதையும் நம்ம தடை செய்யணும். எல்லாம் தரவா செக்அப் பண்ணி அவங்க வச்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்து தரவா செக்அப் பண்ணி நாங்கள் தரவா செக்அப் பண்ணி அது நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியான நடவடிக்கை. மேலும் போதைப் பொருட்கள் மட்டும் இல்லை, உயிரின பொருள் அவங்க வந்து ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க, லேடிஸ் வச்சிருப்பாங்க, பையன் இருப்பாங்க, வயதானவர் இருப்பாங்க, அவங்களையும் செக்அப் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து 4-5 குழந்தை வச்சிருக்காங்கன்னா யாரு என்ன ஏது, ஒரு குழந்தைன்றது 18 வயசுக்கு கம்மியா இருக்கிறீங்க குழந்தைன்னு சொல்லுவோம். குழந்தைங்க சின்ன குழந்தை. அப்போ அவங்களை வந்து குழந்தை கடத்தல், இது மாதிரி வேற விதமான தொழிலாளர்கள் வந்து தடை செய்யப்பட்ட தொழிலாளர்கள் கொண்டு போறது, வேற ஏதாவது ஒரு
குழந்தை கடத்தல் உங்களுக்கு தெரியும், அது மாதிரி பயன்படுத்தணும், தரவாக செக்அப் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோபிச்சுட்டு வந்துடுவாங்க, காணாது போயிருப்பாங்க, எங்கேயாவது இருந்துப்பாங்க. இங்கே வந்து நல்லா அடக்கமாக சந்தோஷமாக இருக்கிறதுனால இங்கே சாப்பிட்டுக்கு இப்படி இருப்பாங்க. அவங்க தரவை என்கொயரி பண்ணுறப்போ அங்கே இவங்க வந்து தெரியும். நிறையா பேர் மிஸ்ஸிங்கு இருக்கும், வயதானவர்கள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஊரில் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இப்போ நேரம் மனநல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்கள அங்கே எங்கள் ஆஃபீஸர்ஸெல்லாம் அதுக்குன்னு பெண் காவலர் இருக்காங்க, சிடபிள்யூசி மூலயமா இருக்கிறாங்க. அவங்க சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூடாக அவங்கள வந்து அணுகுவாங்க எந்த இருக்குன்னு. உடனே அவங்க மருத்துவ வசதி செய்யறதுக்கு உடனே மருத்துவ வசதி இருக்கு, உடனே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவங்க உடனே ஹோமில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு இங்கே. அது மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு எங்களுக்கு தெரியாம நாங்க பாக்குறோம். இது மாதிரி நார்மலா செக் பண்ணுவாங்க, டார்ச் லைட் வச்சிருப்பாங்க, ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க, லத்தி வச்சிருப்பாங்க, வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? இது இல்லாம என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் பின்னணியில இயங்குது இது மாதிரி மக்களோட பாதுகாப்புக்காகவும் பயணிகளுடைய ஒரு உடைமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும்? இப்போ குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு சிடபிள்யூசின்னு தனியாக இருக்கு, நம்ம சென்ட்ரல் இருக்கு. செல்போனு, நகைகள், அவங்கள வந்து உடைமைகள், ப்ராப்பர்ட்டியை அவங்க காண குற்றப்பிரிவு தனியாக ஒரு ஆய்வாளர் தலைமையிலே இருக்கிறாங்க. குற்றப்பிரிவு தனி. அது மாதிரி வாக்குவாதம், ஒரு ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ ஆனோம்னா லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் தனியாக இருப்பாங்க. இது இல்லாமல் போதைப் பொருள் கொண்டு வராங்கன்னா நர்கோட்டிக் டாக் ஸ்குவாட் இருக்கு, பிடிடிஎஸ் டாக் தனியாக இருக்கு, 2 ட்ரெயின் இருக்கு, அந்த டாக் செக்அப். இது இல்லாம பிடிஎஸ் டீம் தனியா இருக்கு, டாக் ஸ்குவாட் இல்லாம பிடிஎஸ் டீம் தனியா இருக்கு. அவங்க வந்து ஏதாவது மெட்டல் டிடெக்டர் வச்சு பாம்பு கொண்டு வராங்களா, அவங்க வேற ஏதாவது இல்லீகல் கொண்டு வராங்களா, அப்படியும் பாடியில் ஏதாவது கொண்டு போறாங்க, நகை நகை அது மாதிரி இருந்தால் பாடி ஒன் கேமரா வச்சு செக்அப் பண்ணுவோம், மெட்டல் டிடெக்டர் வச்சு கொண்டு. இந்த ரயில் நிலையத்துல உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத அனுபவங்கள் இது மாதிரி நீங்க வந்து செக்கிங் போகும்போது இது மாதிரி உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பகிர்ந்துக்கங்களேன். யாராச்சும் குழந்தைகளை மீட்டதா இருக்கட்டும், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து ஒரு குழந்தை சின்ன பையன் அவங்க இக்மோர்லேருந்து கொண்டு வர்றாங்க, அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அங்கே இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு வரத்துல இந்த பையன் என்ன பண்ணிடுறான், தவறி வேறு ரூட்டு போயிடுறான். இவங்க எங்கள் அம்மா என்ன பண்ணி இந்த ரூட்டில் தேடுறவங்க அந்த பையன் இப்படி வந்து தடுமாறிடுறான். அப்புறம் அது உடனே எங்கள் ஐஜி சார் நாளைக்கு தெரிஞ்சு உடனே அதை நடவடிக்கை எடுத்து பதிவு செய்து ஆந்திராவில் போய் பிடிச்சிட்டு வந்தோம். எப்படி ஆந்திராவுக்கு எப்படி போனாங்க அவங்க எல்லாம்? உடனே நாங்கள் அங்கே பார்த்தா அந்த குரூப் என்ன பண்ணியிருக்கு, அந்த குழந்தைய எடுத்துட்டு போன குரூப்பு யாசர பட்ஜியோட வச்சிருக்கு. ஓகே. அப்போ சிசி கேமராவில் பார்க்குறோம், அந்த டைம் பார்த்து நம்ம அதுக்கு தனி பிரிவு இருக்கு, தனி படை இருக்குங்க. சிசி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்கறது தனியாக டெக்னிக்கலாக இருக்கும். இது இல்லாமல் சைபர் கிரைமும் இருக்கும், இங்கே சைபர் கிரைமும் இருக்கும். அது மூலிமா பார்க்குறப்போ அந்த சிசி கேமரா சில உருவங்கள் தெரியுது, அது வியாசரப்பல் இறங்குற மாதிரி தெரியுது. அப்போ அங்கே இருக்கிற பகுதிகள் லோக்கல் இதெல்லாம் பார்த்து தேடுறப்போ அங்கிருந்து மறுபடியும் அவங்க ஆந்திரா போனது நம்மளுக்கு தகவல் கிடைக்கும். உடனே நாங்கள் ஆந்திரா போய் இது பண்ணி அவங்ககிட்ட பேசி மீட்டு தந்த அனுபவம். சார், இப்போ வேற வந்து இங்கே அச்சுறுத்தல் அப்படின்னா ரயில் நிலையத்துக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்னா அது மாதிரி கொலை குற்றவாளிகளாக இருக்கட்டும், ராபரி கேஸ், இது மாதிரி கடத்துறவங்க அப்படிங்கிறத தாண்டி என்னென்னலாம் பண்ணுவாங்க சார்? அது மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரயிலை கவுத்து போடுவேன், பாம்பு வச்சுருக்கிறேன், வட மாநிலத்துக்கெல்லாம் கவுத்து போடுவேன் அப்படின்னு ஒரு குலை மிரட்டல் வந்தது. அதுக்கு குக்ஸ் கால் அப்படின்றது இருந்தாலும் எந்த ஒரு புகார் வந்தாலும் அதை வந்து அந்த புலன்வாசரை இனிஷியேஷன் பாராமீட்டர் அனைத்தையும் பெறலாமல் பண்ணுறது தான் இங்கே உத்தரவு. அது மாதிரி அந்த பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ சைபர் கிரைமுடைய பங்கு அதிக பங்களிக்கும். அது மாதிரி வர்றப்ப என்ன பண்ணுவோம், எங்கிருந்து வந்தது, யார் கால் அப்படின்னு சைபர் கிரைம் பார்க்கும். அப்போ அந்த இது பற்றி லொக்கேஷன் போட்டு அதுக்கு அந்த சைபர் பார்க்க 2 டீம் 4 டீம் எங்கள் டிஜிபி சார் ஐஜி சார் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ அது இல்லாமல் அங்கே லோக்கல் ஸ்டேஷனையும் டைப் பண்ணிடுவோம், ஜிஆர்பி இப்போ ஆர்பி டைப் பண்ணிவிட்டு அவங்கள உடனே ரஷ் பண்ணி அந்த ஸ்பாட்டில் பிடிச்சி பார்ப்போம். அது மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன், ஒரு பையன் வந்து இது மாதிரி பாம்பு வச்சுருக்காங்க ஜிஎம் ஆஃபீஸ்க்கு பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா நமக்கு செல் நம்பர் கிடைக்குது, ஏறத்தாழ நைட் 2 மணிக்கு கிடைக்கிறது. உடனே அந்த லொக்கேஷன் பார்த்து அந்த லொக்கேஷன் உடனே ஒரு டீம் போட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடுறோம். பார்த்தீங்கன்னா காலையில் 6-7 மணிக்கெல்லாம் அந்த செக்யூர் பண்ணுறோம். செக்யூர் பண்ணி கொண்டு வந்துடும். அப்புறம் விசாரிக்கிறப்போ அவனுக்கு ஏதோ நிறைய கடன் இருக்குதுங்களா, அந்த கடனுக்காக நம்ம கவர்மெண்ட் இது பண்ணால் பணம் தருவாங்க அப்படின்னு அவனு ஒரு பேதலிச்ச மைண்டு, அன்சவுண்ட் மைண்டில் அது மாதிரி
இந்த மாதிரி இருக்காங்க, குடிபோதையில் வரீங்க, இவங்கெல்லாம் பார்த்து அங்கே சைக்காலஜிக்கல் ரீதியாக நாங்கள் அனுபவறாங்க நம்மளுக்கு. அதனால சைக்காலஜி சொல்லித்தராங்க. இப்போ காவல்துறையில் சைக்காலஜி ஒரு முக்கியம். பெண்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பெண்கள் எப்படி இருப்பாங்க, முதியோர் எப்படி இருப்பாங்க, குடிகார அன்சவுண்ட்மெண்ட் இருப்பாங்க, மென்டல் எப்படி இருப்பாங்க, என்ன பிரச்சனை வர்றாங்க அப்படின்றத அவங்க அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு காண சொல்கிறது தான் நம்ம போலீஸு. இப்போ அவரை அந்த பையனை பிடிச்சி உடனே சிறைச்சாலையில் ரிமாண்ட் பண்ணி நல்லா இது பண்ணி பண்ணிருக்கு. அது மாதிரி ஓக்ஸ் கால் தான் சில வருது. அதுக்கு இதுன்னு எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு என்ன ஆல் பாராமீட்டர்ஸ் இனிஷியேஷனை அடாப்ட் பண்ணுறது தான். அப்போ வந்து எல்லா ஆர்கனைசேஷன் நம்ம இணைச்சிக்குவோம். ஆர்பிஎஃப், ஜிஆர்பிஎஃப் எல்லாம் போட்டு புலன் விசாரணை மேக்ஸிமம் என்ன கண்டுபிடிக்குமோ அத்தனையும் கண்டுபிடிச்சு. இப்போ வந்து நேரத்துக்கு நேரம் அந்த மாதிரி ட்ரெயின் வர்றதும் போகிறதுமா தான் இருக்குமா சார்? இப்போ சென்ட்ரல் அப்படிங்கிறது ஃப்ரீ டைம் அப்படின்னா இத்தனை மணிக்கு ட்ரெயின் வராது போகாது அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. எனி டைம் ரொம்ப பிஸியாகவே இருக்கும் இந்த ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு. ட்ரெயின் போக மட்டும் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரெஸ்ட் அன்டைமில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து கிரிமினல்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரெயின் வராமல் இருந்தால் கூட கிரிமினல்ஸ் மூவ்மெண்ட்டு தூங்குறவங்கிட்ட சார்ஜரில் போட்டு செல் எடுக்கிறது, பை எடுத்துக்கிறது, அவங்க வந்து வெயிட் பண்ணி இருக்கிறது, இது மாதிரி என்டிபிசி ஆக்ட் கஞ்சாவெல்லாம் வச்சு தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க பிளாட்ஃபாரத்தில். அவங்களையும் நம்ம செக்அப் பண்ணுவோம். அப்புறம் மிஸ்ஸிங் சைல்டு, இவங்க இல்லீகலா குழந்தைகள் கடத்துற டீமு, ஏஎஸ்டி டீமு எல்லாமே இருக்கு பிளாட்ஃபார்ம். ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு தரவா என்கொயரி பண்ணி அங்கே தரவா நடவடிக்கை எடுப்போம். அது நிறைய பேர் கேஸ் நிறைய டிடெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வெளிமாநிலத்திலிருந்து ஒரு ரயில் வருது, இல்லை இங்கேருந்து வெளிமாநிலத்துக்கு போகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் உள்ள வந்து ஏறிட்டாங்க, இப்போ அதுக்குள்ள செக்கிங் இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறோம். சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்களேன், உங்களுடைய பணி இங்கே என்ன, நீங்கள் என்ன பொறுப்புல இருக்கீங்க? நான் வந்து சென்ட்ரல் கிரைம் கணக்கில் கொருக்குப்பேட்டை ரயில்வே இன்ஸ்பெக்டர். நான் எனக்கு சூலூர்பேட்டை ஆரம்ப பொறுத்து என்னோட கண்ட்ரோல் வரும். இப்போ இந்த ட்ரெயின் வந்து எங்கே புறப்பட தயாரா இருக்கா? இது இப்போ 9:15 மணிக்கு மைசூர் வண்டி எக்ஸ்பிரஸ் 9:15 கிளம்பும். இது மாதிரி நிக்கிற வண்டியில உங்களுடைய பணி என்னவா இருக்கும்? இது மாதிரி வெளி மாநிலங்களுக்கு போற தயாரா இருக்கு, இப்போ வந்து உங்களுடைய பணி என்னவா மேம் இருக்கும்? வெளிமாநில இருக்கிறவங்க இதுல வந்து லேடிஸ் கமாண்ட்மெண்ட் பர்டிகுலரா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு மாதிரி டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்குது. அது நீங்க என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்க இப்படி உட்காந்துக்கோங்கம்மா. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? நீங்க எல்லாருமே பெங்களூர் தானா? அவ்வளவுதான். இப்போ எல்லாருமே டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட் நீங்க எடுத்துட்டீங்கம்மா. பயணிகளுக்கான பெண்கள் விழிப்புணர்வு குழுமம் சொல்லிட்டு டுவர்ட்ஸ் ரயில் பயணிகளுக்காக ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து லேடிஸ்க்கு ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட்ல டெய்லி டிராவல் பண்றவங்களுக்காக அந்த குழுல ஒவ்வொரு பேசஞ்சர் கிட்ட இருந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி ட்ரெயின்ல போகும்போது ஏதாவது சம்பவம் நடந்தா அந்த நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணா உடனே ரயில் மதர் கம்ப்ளைண்ட் நம்பர் 139 ஜிஆர்பி கண்ட்ரோல் நம்பர் 1512 இந்த நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி எந்த ஸ்டேட் போனாலும் நீங்க அந்த கம்ப்ளைண்ட் உடனே உங்களோட செல்போன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரிஜிஸ்டர் ஆகும். அது ஆர்பிஎஃப் கண்ட்ரோலுக்கும் ஜிஆர்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும் போது கன்சர்ன் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு தகவல் போயிடும். ஒண்ணு செயின் ஸ்நாச்சிங்கோ இல்ல செல்போன் ஸ்நாச்சிங்கோ இல்ல யாராவது மிஸ்யூஸ் சும்மா லைட்டா தட்டினாலும் அவங்களுக்கு அந்த நம்பர் கார்டு உடனே எங்களுக்கு உடனே தகவல் எந்தெந்த ஸ்டேஷனுக்கு வராங்களோ அந்தந்த ஸ்டேஷன் தகவல் சொல்லும் போது உடனே அவங்க யார் பார்ட்டி உடனே ஆர்பிஎஃப்க்கு சொல்லுவோம் இல்ல ஜிஆர்பிக்கு சொல்லுவோம். அவங்களை நாங்க செக்யூர் பண்ணி இமீடியட்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து டேக்கன் ஆக்ஷன் முடிச்சு உங்களுக்கு சொல்லிடுவோம். சில பேருங்க வந்து 1 வீக் கழிச்சு வருவாங்க, சில பேருங்க வந்து 2 வாரம் கழிச்சு வர மாட்டேன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப எங்களுக்கு புதுசா வந்த பிஎன்எஸ் சிஸ்டத்துல உங்களோட வாட்ஸ்அப்லயே கம்ப்ளைண்ட் அப்படியே நீங்க டைப்பிங் அடிச்சு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க, அதை உடனே எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்டா நாங்க செக்யூர் பண்ணிடுவோம். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்க நார்மலா சைல்டு போக்சோ கேஸ், அதாவது எப்படி குட் டச்சு பேட் டச்சு அது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமா நைட்ல டிராவல் பண்ண வேண்டாம், பண்ணினா தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏற வேண்டாம், எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்ட்ல ஏற சொல்லுங்க. யாராவது ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் ஃபோன் பேசினாலும் சரி, இல்ல நீங்க செல்போனை வச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க, இல்ல கட்ட பேக்ல நகையை வச்சுட்டும் தூங்கிடுறாங்க. உடனே ஏற்றி பார்க்கும்போது செல்போனை காணும், நகையை காணும், சில பேருங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க அதுவும் காணும்ன்றாங்க. உடனே இந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள எஃப்ஐஆர் போட்டு நாங்க செக்யூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கு. இது ரயில் மத பயணிகளுக்கான குழுமம் ஒண்ணு, ரயில் மத
கம்ப்ளைண்ட் வந்து 139 ஜிஆர்பி நம்பர் 1512 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உள்ள எல்லாருக்கும் வந்து இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? இது மாதிரி பெரும்பாலும் இது மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து தயாரா இருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களோட பேக் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா ஏறும்போது இறங்கும்போது செக் பண்ணுங்க. கூட யாராவது குழந்தைங்க வந்தாலும் குழந்தைங்களை பத்திரமா பாதுகாப்பா இது பண்ணிக்கணும். தூங்கும் போது சரி செயின் ஸ்நாச்சிங், செயினை வந்து புடவை க்ளோஸ் பண்ணுங்க. அப்புறம் செல்போனை வந்து வச்சுட்டு ஜன்னல் ஓரத்துல பேசாதீங்க. மோஸ்ட்லி செல்போன் வச்சுட்டு அடுத்த ஸ்டாப்பிங் பார்க்கும்போது செல்போனை காணும் அப்படின்றத. எல்லாருமே காஸ்ட்லியான போனது கூட போன் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க, ஆண்ட்ராய்டு செல்போன் தான் வச்சிருக்காங்க. அது மாதிரி வச்சிருக்கவங்க உங்க பேக்கை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரிங்கு போனாலும் சில சமயம் அடுத்த ஸ்டாப்பிங் போது சிம்மை மாத்திராங்க. ஸோ ஃபோன் கிடைக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடனே நீங்க இமீடியட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த இடத்துல காணாம போச்சோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஎஃப் வருவாங்க. உடனே ஜிஆர்பிக்கு தகவல் சொன்னாலும் நம்ம இமீடியட்டா சைபர் செல் வச்சு செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பெரும்பாலும் பயணிகள் வந்து என்ன காரணத்துக்காக இது மாதிரி ரயில்வே உதவியை அழைப்பாங்க? இது ஒரு ஒன்று மிஸ்பிஹேவியரோ இல்லை சண்டை சச்சரவுகள், கூட்ட நெரிசல், இது என்னோட இடம் இது உங்க இடம் அப்படின்னு சொல்லி பேசஞ்சருக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களை அழைப்பாங்க. சில சமயம் பேக் மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரினா கூட இது பண்ணுவாங்க. அந்த மிஸ்பிஹேவியர் அப்படிங்கிறது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து உடனடியாக நீங்க எப்படி தீர்வு பண்றீங்க? இப்போ மூவ்மெண்ட்ல இருக்கும் ட்ரெயின், இந்த பெட்டியில இப்போ நடக்குதுன்னா இந்த பெட்டியில எத்தனை போலீஸா இருப்பாங்க? லேடிஸ் பெட்டியில மட்டும் ஜென்ஸ் வர மாட்டாங்க. இங்க இருக்க வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடையாது. காமன் பெட்டியில இருந்தோம். ஒரு சில நேரம் காமன் ஸ்லீப்பர் கோச்ல இருந்தா ஒன்று ஆமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தா உடனே நாங்க அவங்க உடனே வண்டியில இருக்கிற அந்த இது செயினை பிடிச்சி இழுத்துருவாங்க. இமிடியேட்டா ஆர்பிஎஃப் ஸ்பாட்ல ட்ரெயின் ரூட்ல வரவங்க உடனே செக்யூர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ட்ரெயின் வந்து பெங்களூர் போகுதுன்னா இதுல நம்ம ஜிஆர்பி எத்தனை பேருமா போவாங்க? ஜிஆர்பி ஒரு ஆள், ஆர்பிஎஃப் ஒரு ஆள் போவாங்க. ஆர்பிஎஃப் ஒரு ஆள், ஜிஆர்பி ஒரு ஆள். ஆமா, அந்தந்த ஸ்டேஷனுக்கு எடுத்த மாதிரி 2 போலீஸ் மாடி ஆட்டோமேட்டிக்கா ஆந்திரா பார்டர் போனே 2 போலீஸ் வந்துருவாங்க. 1 எஸ்ஐ 1 பீட் கான்ஸ்டபிள்ஸ் வருவாங்க. இப்போ பார்டர் வரைக்கும் அவங்களுடைய பணி இருக்குமா? இப்போ ஜிஆர்பி வந்து பார்டர் வரைக்கும் போயிட்டு இறங்கிடுவாங்க. அடுத்த போலீஸ் வரப்ப அடுத்த ரொட்டீன் ஆயிடுவாங்க. இப்போ ஆந்திரா வந்து அவங்க எடுத்துப்பாங்க, இங்கிட்டு போனா பெங்களூர் இங்க எடுத்துப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ரயில் நிலையத்துல வந்து நிறைய சம்பவங்கள் பாக்குறீங்க, நிறைய விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத நினைவுகள் அப்படிங்கறத பகிர்ந்தீங்களா? நீங்க பார்த்த சம்பவமா இருக்கட்டும், நீங்க மீட்ட சம்பவங்கள் அது மாதிரி ஏதாச்சும்? லாஸ்ட் வீக் ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமன் கேஸ் ஒன்று போட்டேன். அது 1 வீக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் அக்யூஸ்ட் கிடைக்கல திருப்பட்டியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. இப்போ 1 வீக் கழிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆக்சுவலா எந்த இடம்லாம் அவன் மூவ்மெண்டா இருந்தாலும் திருப்பட்டியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான். அப்புறம் விஓசி நகர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போனா, அப்புறம் மாட்டு இறைச்சி திருவட்டியூர் பிரிட்ஜு கீழே இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம். மறுபடியும் ஒரு ஆள் வந்தாங்க, மறுபடியும் எங்கேயாவது இருப்பான ஒவ்வொரு ஃபுட்டேஜா வச்சு மேட்ச் பண்ணி கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு போட்டோ கேட்டோம். அப்புறம் இது இல்லை அது இல்லைனா மறுபடியும் சென்ட்ரல்ல எங்கேயாவது வந்திருப்பான்னு சொல்லி சென்ட்ரல் இருக்க ஃபுட்டேஜ் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் அங்கேருந்து கேட்டோம். பேசன் பிரிட்ஜில் கேட்குறப்பதான் பேசன் பிரிட்ஜில் அவன் அதே டைமுக்கு அந்த வண்டியில ஏறுறான். நான் டெய்லி 6:05 6:10 ட்ரெயினுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஏரியா சூலூர்பேட்டை ஏரியானால ஸ்லம் பீப்பிள்ஸ் அதிகமாக செல்போன் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்லம் பீப்பிள்ஸ் வந்து ஃபுட்டோர பிரிட்ஜில் நின்று அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன். அவன் என்னைய பார்த்துருக்கேன்னு வேற டெய்லி சொல்கிறான். ஆனால் அவன் தான் அந்த இடத்த பண்ணிட்டு அவனே வந்து அந்த கன்ஃபெஷன் ஒத்துனதால அவனை வெயிட்டாக செக்யூர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி காட்டுவேன். ஆமாம் இவன் தான் மேடம் பண்ணினான்னு சொல்லுவாங்க. மற்ற ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இங்க சென்ட்ரல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து ரயில்வே போலீஸ் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும். வந்து ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறும்போதும் ஒவ்வொரு இடத்துல அந்தந்த பீட் கான்ஸ்டபிள் எஸ்ஐஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏறும்போதெல்லாம் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுப்பாங்க சார். இப்போ வந்து இப்போ வர்றதும் போறதுமா தான் ட்ரெயின் வந்து இப்போ எவ்வளவு நேரம் மாதிரி வந்து விடிய காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்குங்களா இல்ல அன் ஹவர் கேப் இருக்கும்? அடுத்து 8 மணிக்கு ட்ரெயின் 9:15 9:30 அடுத்து 11 மணிக்கு தான் வண்டி. அதுக்கப்புறம் நடுவில் கிடையாது. அதோட காலையில சில சமயம் ஸ்பெஷல் ட்ரெயினா இருந்தா 1:30 2:30 ஸோ 3:30 மணிக்கு. அதோட 6 மணிக்கு தான் ஒரு ட்ரெயின். 1 hour 2 hours தான் கேப் இருக்கும் மோஸ்ட்லி. ரயில் நிலையத்துல படுத்திருக்காங்கல்ல, இது மாதிரி இவங்க வந்து சரி ட்ரெயின் ஏறுறதுக்காக படுத்திருக்காங்க, இல்ல இவங்க வந்து குற்றச்செயல ஈடுபடுறவங்க, இவங்க சந்தேகத்துக்குரிய நபர். நைட் டியூட்டி இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வெளியில எல்லாருமே அனுப்பிச்சிருவோம். டிக்கெட் இல்ல மார்னிங் 6 மணி ட்ரெயினை மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம். மற்றவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிருவோம். ஏன்னா சில பேருக்கு செல்போனை வச்சுட்டு சார்ஜரை போட்டு தூங்கிடுறான். ஸோ அதுக்கப்புறம் செல்போனை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பேர் சைல்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சில பேர் மிஸ்யூஸும் பண்றாங்க. அதனால வெளியில மோஸ்ட்லி அனுப்பிச்சிருவோம். காலையில 6 மணி 5 மணிக்கு அந்த ட்ரெயின் 1 hour 2 hours முன்னாடி உள்ள அனுப்பிச்சிருவோம். செக் பண்ணிட்டு கிரைம் டைம் அப்படின்னா என்ன? இப்போ இந்த டைம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நார்மலா யூனிட் ட்ரெயின்னா 6 to 8 இஎம்ஐ எலக்ட்ரிக் ட்ரெயின். ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா ஈவினிங் 8 to 10 11 o'clock வரைக்கும். சேரன் அண்ட் ப்ளூ மவுண்டன் 11 மணி 11:30 வரைக்கும். இப்போ அடுத்து உங்களுடைய டியூட்டி என்னவா மேம் இருக்கும்? அடுத்து நாங்க ரொட்டீன் ஒர்க்கா பார்ப்போம். எனி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இம்பார்ட்டன்ட் நிறைய பேசஞ்சர்ஸ் வரனா அந்த ட்ரெயின்ல நம்ம கஞ்சா ஏதாவது வச்சிருக்காங்களா, வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களா வச்சு ஆன்டி சபாடேஜ் வச்சு செக் பண்ணுவோம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நகையில பாத்துமா நகையில பாத்து செல்போன் எல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துட்டு தம்பி செல்போன் எல்லாம்
பார்த்து உள்ள பத்திரம் வச்சுங்க, செல்போன் பிடிச்சிங்க. உள்ள போயிட்டு சில செல்போன் நிறைய மிஸ் ஆகுது, நிறைய கம்ப்ளைண்ட் எப்படி வருது தெரிய மாட்டேங்குது. அதனால தயவுசெய்து செல்போனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பாருமா அதே மாதிரி கொஞ்சம் பிளாங்கிங்ஸு நகைகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோமா, பேக் எல்லாம். இந்த ட்ரெயினா போகிறேன், இந்த ட்ரெயின் குடிபோதையில் இருக்கியா? ட்ரெயினில் போகிற பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு போகலாமா? குடிபோதையில் போயிட்டு தண்ணி கேஸ் போட ஒரு கேஸ் ஒன்று போடுங்க, 145 ஒன்று போடுங்க. தம்பி எங்கப்பா போய் போடு, ஒரு 145 போடுவோம். குடிபாதையில் வந்து ட்ரெயினில் ஏறிட்டு இருக்கீங்க. போ பொறுமை ஏறியா. பாரு இடம் ஃபுல்லா இருக்கு, பொறுமையா போ. போறப்ப ஏதாவது செல்லுக்கு இதாகி போறோம். உள்ள யாரு கேரளா போமா? அலப்பாய சொல்றேன். திருவனந்தபுரம் பொறுமையாப்பா, இடமெல்லாம் இருக்கு, பொறுமையாப்பாயா. பொறுமையாப்பா, இடம் நிறைய இருக்கு, பொறுமையாப்போ. பொறுமையா உள்ள நிறைய இடம் இருக்கு, பொறுமையா போ. பொறுமை. ஏய் ஸ்லோவா இடம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆர்பிஎம் கூப்பிடுங்க. வாப்பா இங்க போய் இப்படி யாரு வா. பொறுமையா போ. உள்ள உட்காரு. செல்போன் எல்லாம் பத்திரமா பாத்துங்க, பையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ. செல்போனே இப்படி இருக்காதீங்க, டக்குன்னு நான் பாக்கெட்ல இருந்து எடுத்துருவேன். ஏன்னா இது கரெக்டா இந்த பாக்கெட் வந்து உருவதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. தூக்கம் வர்றது இயற்கையா. இதை பயன்படுத்தி அக்யூஸ்ட் திருடனுங்க வந்து பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கிறவன் எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி குழந்தை செல்வங்களையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பொருட்கள், பிளாங்க்ஸ், நகை பார்த்துருப்பான். ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா நீங்க உடனே 1512 139க்கு உடனே ஃபோன் பண்ணிக்கணும். பக்கத்துல உடனே ஜிஆர்பி போலீஸ் வரும், ஆர்பி போலீஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு நிறைய தரப்படும், அதை மறந்துடக்கூடாது. நீங்க தர ஒரு தகவல்னால அது நிறைய பயன்கள் கிடைக்கும். அங்கே அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, குற்றமே நடக்காம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக தரணும். பெண்களுக்கு வந்து இப்போ தற்சமயம் வந்து ரயில் பெண்கள் பாதுகாப்பு குழுன்னு இருக்கு, அதுல அதிகமாக பாதுகாப்பு தரும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணிடலாம். சில பேர் சுயநலத்துக்காக போதைப்பொருள் கடத்தி வராங்க, அது மாதிரி இருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மாதிரி ஏதாவது போதைப் பொருளை கடத்துறீங்க ஏதாவது இருந்தால் உடனே போலீஸுக்கு 1512ல தகவல் சொல்லணும். சார் இவ்வளவு பேர் வந்து ஒரே இடத்துல இது மாதிரி ட்ரெயினுக்காக காத்திருக்காங்கல்ல, இது மாதிரி இடத்துல என்னென்ன குற்றங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது மாதிரி இடத்துல உங்களுடைய பணி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? கூட்டத்தை பயன்படுத்தி ஒரு பேக் எடுக்கிறது, பக்கத்தில் இருக்கிற மொபைல் எடுத்துருக்கிறது, அந்த மாதிரி எடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது சார். நாங்கள் அப்படியே மூவ் பண்ணி வருவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு பேக்காக கொண்டு வருவாங்க. அது மாதிரி பேக் இல்லாதவங்கள படுத்துருப்பாங்க அதை எழுப்பி விசாரிக்கிறது. அப்படி பேக் இல்லைன்னா அவங்கள்ட்ட டிக்கெட் செக் பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னா 2 மணி நேரம் தான் அந்த டைம், எடுத்ததுலேருந்து 2 மணி நேரம் டைமு. அந்த 2 மணி நேரம் தாண்டி இருக்கவங்க அப்புறப்படுத்துவோம். அது மாதிரி டிக்கெட் இல்லாமல் இருக்கவங்களாம் செக் பண்ணி அவங்க எதாவது ப்ரீவியஸ் கேஸ் இருக்குதா, வேறு ஏதாவது அஃபென்ஸ் பண்ண வந்திருக்காங்களா, அதை விசாரணை தெரிஞ்சுட்டு அவங்க மேலே அது மாதிரி அஃபெண்டராக இருந்ததுன்னா அவங்க மேலே சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்படி ஏதோ நிறைய இன்னசென்ட் நிறைய வருவாங்க. அப்படி டிக்கெட் எடுக்காத வரவங்கள அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இப்படி போங்க இந்த போகணும்னு ஒரு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க ஊருக்கு பார்த்து வழி பண்ணி கொடுப்போம். அதுவும் ஒன்று உண்டு. இல்லை அந்த பார்த்தோன்னா பப்ளிக் வந்து படுத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் டெல்லி, ஒரிசா, பெங்கால்லேருந்து வந்திருப்பாங்க. அப்படி வரவங்க வந்து ரொம்ப டயர்டில் வந்து படுத்துருவாங்க. அவங்க பக்கத்தில் வந்து இந்த கல்பிரிட்லாம் வந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவங்க பேக் எடுக்கிறது, அவங்க மொபைல் எடுக்கிறதுலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுக்கு சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. அதை வச்சு ஒரு அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அது இல்லாமல் இங்கே மூவ் பண்ணுறவங்க வந்து அது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு
அந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுறது வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்கள கொடுத்துருது. சப்போஸ் அப்படி அஃபென்ஸ் நடந்தால் கூட அந்த எந்த இடத்துல பார்த்துருந்தாங்களோ அந்த இடத்துல வச்சு பார்த்து அந்த கேமரா ஃபாலோ பண்ணி அவங்களை அந்த அக்யூஸை கொடுத்து அவங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க இப்ப நார்மலா இப்ப இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்க எப்படி உங்களுக்கு செக்கிங் இருக்குமோ அதை நீங்க பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரி. இது பாருங்க காஞ்சான விட்டு காஞ்சானா कलकत्ता टिकट दिखाओ। कितना आदमी? 6 आदमी। 3 है और 1 2 3 2 3 है। எங்க போறோம்? குடியாத்தமா? டிக்கெட் வச்சிருக்கீங்களா? எத்தனை மணி ட்ரெயின்? ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 9 மணி ட்ரெயின் இருக்குல்ல? குடியாத்தம் 9 மணி ட்ரெயின் இருக்குல்ல? 9 மணி ட்ரெயின் இருக்கு. ஊருக்கு போகணுமா ஹாஸ்பிட்டல் போகணுமா? எங்க போகணும்? குடியாத்தம் போகணுமா? 9 மணி ட்ரெயின் இருக்கு பாத்துங்க. 10 இருக்குது. அப்போ காஞ்சானா कलकत्ता कौन எவ்வளவு பெரிய ரயில் நிலையம் விமான நிலையமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து போலீசார் வந்து பயணிகளோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு இருக்கிற இதே நேரத்துலதான் நோய் பரவாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யற பணியில தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அக்கா வணக்கம். 7 வருஷம். நீங்க ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் பாக்குறவங்களுக்கு, இங்க உள்ள பயணிகளுக்கு. கவர் எல்லாம் போடக்கூடாது, சாப்பிட்ற பொருள் கீழே போடக்கூடாது, கிளீனா இருந்தா மக்களுக்கு நல்லது, நோய் நொடி வராது. அவ்வளோ. இந்த ரயில் நிலையம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு, எந்த அளவுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாதான் நடக்குது. நல்லா நடக்குது. நிறைய மொழி பேசுறவங்க வராங்க, நிறைய மக்கள் எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும். தெலுங்குக்காரு எல்லா மொழி பேசுறவங்க வராங்க. நீங்க ரயில்வே போலீஸார் வந்து எப்பயுமே இது மாதிரி ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, இது மாதிரி வர்றவங்க எல்லாம் பயப்படாம இது மாதிரி தூங்குறாங்க போறாங்க, எல்லாம் பயப்படாம இருக்கலாமா? இங்க எல்லாம் பயப்படுறாங்க, ஒன்னே இல்லை. அப்பப்போ போலீஸ் வந்து பாதுகாப்பு. ओके ठीक है, केयरफुल बैग है। अच्छा हरिओम। இங்க போணுமா? விட மாட்டாங்க பயம். ఏలూరుకు పోవాలా? ఎక్కడ పోయిందిపా నైనా? ఎక్కడ పోయింది? ఎక్కడ పోదావు? తిరుపతి పోనుమా? చూడు బిస్కెట్ ఏందో పడికి చూడు, ఎత్తుకో. బిస్కెట్ పడికి చూడు, ఎత్తుకో. ఎంత ఎత్తి పెట్టు, నువ్వు లేచుకో, నీ ఎత్తమ్మా. போட்டு கோமல்ஸ் எடுத்து பார்த்துட்டு மறுநாள் சுடு கோமல்ஸ் எடுத்து சொத்தோடு ஒத்துரு பிடிச்சிங் போட்டுரு, நோ ப்ராப்ளம். சேஃப்டியாக உண்டு இது ஹோமில். ஒரு 2 days சொல்லுங்களேன். హోమిల్ ఇది ఉన్న సొంతగా లే ఏం ఎత్తాను సమే, నువ్వు లేచుకో చెప్తాను. అది ఎంటారు ఇవంతా వద్దే, లేయో. 2 days హోమిల్ ఉండే பிடிச்சிங் போட்டான். ఇలా డొనేషన్ கொடுத்துக்கிறாங்க.
డొనేషన్ ఇచ్చి నా నీకు పెట్టు అతని పెట్టుకో మొత్తం పెట్టుకో లేయు ఏ వెంకటేశా அதுக்கு நம்ம வேண்டியது ஒரு பேட்டரி நல்ல மூமெண்ட் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 days இருக்கு. சொந்தக்காரர் யார் என்னன்னு பார்த்து விவரம் தெரிஞ்சு அவங்க கேட்டோம். மைக்கம் கூட மைக்கம் போய் பாருங்க ஹோம்ல சேர்த்துருங்க. முழு விவரம் தெரிஞ்சு யாரு என்னன்ற முழு விவரம் தெரிஞ்சு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சரி சரி இப்போதைக்கு இவருக்கு சேஃப்டியா ஒரு ஹோம்ல கொண்டு சேர்த்துருங்க. சரி 2 days ஹோம்ல சேர்த்துடுவேன். సేఫ్టీగా ఉంటుంటే నువ్వు ఉండేది అది లేదు స్వామి, నువ్వు ఉండేది డేంజర్గా ఉంటుంది, నీకు ఒళ్ళు బాగలేదు. లేదు 2 days ఉండు హోమ్లో ఉంటుంటే నువ్వు వాళ్ళు ఎత్తుకొని చేర్చేస్తావు. 2 days హోమ్లో చేర్చేమా. ఏం ధైర్యం కొట్టి చచ్చిపోయినారా? అన్నం కావాలనా? అన్నం భోంచేస్తురా. ఇడ్లీ తినేసి నేను మంచి ట్రైన్ పెట్టుటాను పో. అన్నం భోంచేస్తువా? భోంచేసి అతను బండి ఎక్కిస్తాము. బ్యాటరీ క్యార్ తమ్మి బ్యాటరీ క్యార్ బ్యాటరీ క్యార్ మెట్టిగా వేసుకో. பேட்டரி கேர் வந்துருச்சுங்களா? வெயிட் பண்ணி இல்லை அது அப்போலோ ஆஸ்பத்திரி ஏதாவது மெடிக்கல் ப்ரெஷர் என்னன்னு பார்த்துட்டு கூட ஊரிதான் போத்துவா. பட்டாக்கத்தை இழுத்துட்டு வர்றது சார் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது. அது எப்போயும் நடந்த நிகழ்வுல இல்லை அடிக்கடி இது மாதிரி நடக்குதா இல்லை மாதிரி இது மாதிரி ஏன் பயப்படாமல் பண்ணுறாங்க? எப்போவே நடந்த நிகழ்வு தான் மறுபடியும் டிவியில் ஓடிக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கத்தி எங்கே மறைச்சி எப்படி அந்த செக்கப்லாம் மீறி எப்படி வராங்க? ரொம்ப செதஞ்சு ஒரு பாடியெல்லாம் துண்டு துண்டாக கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுறது? ரொம்ப சேலஞ்சான விஷயம். நிறைய கேசஸில் பாடி துண்டு துண்டாக போனால் கூட டெய்லர் மார்க்கு ஐடி கார்டு செப்பில் வச்சு கூட கண்டுபிடிச்சாங்க. பாடியை அவங்கள சீக்கிரம் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது ரயில்வே போர்டே இதுக்கு பணம் கொடுக்குறாங்க. நாங்களும் பெர்மனன்ட் ஃபண்ட் ஒன்று வச்சுருக்கோம். கண்டு இழப்பாக லாஸ்ட் இயரில் நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அதை பற்றி வெயிட் கடந்த விடத்தை விட இந்த விடத்தில் ஒரு மாதத்துக்கு நாங்கள் கொண்டு போய் கஞ்சாய் 3 மணி MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.